ஹாய், வெல்கம் பேக் டு சமையல் வித் லக்ஷ்மி. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர் தான் ரேஷியோ. இப்போ மாவு கரைக்கிறதுக்கு கடலை மாவை கொஞ்சம் சலிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு கரைக்கிற நேரம் கட்டிப்படாமல் வரும். ஓகே, மாவை சலிச்சாச்சு. இப்போ கரைக்க போகிறேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். நான் ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். ஃபுட் கலரிங் சேர்க்காட்டியும் பரவாயில்ல. ஒன் பிஞ்ச் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை கரைச்சி எடுக்கணும். தண்ணியை ஒரேடியாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுப்போம். இந்த மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். பாருங்கள், தோசை பதத்தை விட கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கணும். இப்போ பாகு காய்ச்சி போகிறேன். பாகு காய்ச்சறதுக்கு சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுகரை மிக்ஸ் பண்ணி இப்போ மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு இப்போ இப்படி கொதித்து வர்ற நேரம் இறக்குனா போதும். பூந்தி லட்டுக்கு சிறப்பு செய்கிற நேரம் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் சுகரெல்லாம் டிசால்வ் ஆகி இப்படி கொதித்தோன்னே இறக்குனா போதும். இறக்குறதுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுறேன். இறக்கி மூடி வைக்கணும். பூந்தி பொரிக்கிற வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். தாச்சி நல்லா சூடாயிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றி பூந்தியெல்லாம் பொரித்து எடுப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டோன்னே பாருங்கள், மேலே அப்படியே எலும்பி வருது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கண்ணு கரண்டியில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்படி தட்டணும். தட்டினா கீழே போகணும். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இன்னொரு இந்த பூந்தி நல்லா கிறிஸ்பியாக பொரிய தேவையில்லை. கார பூந்தி செய்கிறதுக்கு தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கணும். பூந்தி லட்டுக்கு லேசாக பொரிச்சா போதும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துருவோம். செஞ்ச சுகர் சிரப்பை சூடாறாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுருந்தேன். இப்போ பூந்தி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்த பூந்தியை சுகர் சிரப்பில் ஊற விடணும். இப்போ எல்லாத்தையும் அதில் போடுவோம். பொரித்த பூந்தியெல்லாம் போட்டாச்சு. இனி சுகர் சிரப்பை நல்லா பூந்தியோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 அன் ஹவருக்கு பூந்தியை ஊற வைப்போம். 1/2 அன் ஹவர் பூந்தி நல்லா ஊறிட்டு இப்போ இந்த லட்டு இப்படியே பிடிக்க முடியாது. பிடிச்சாலும் அழகாக வராது. பூந்தி பெருசு பெருசாக இருக்கும். அதனால் நான் மிக்சியில் 2 சுற்று சுற்றிட்டு தான் லட்டு பிடிக்க போகிறேன். எல்லா பூந்தியையும் 2 சுற்று சுற்றி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இனி லட்டு பிடிக்க போகிறோம்.
காஜு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்க போகிறேன். இதை ஃபுல்லாக கையில் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி லட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இனி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் லட்டு வேணுன்னா நீங்கள் பெரிய சைஸாக பிடிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தான் பிடிக்கிறேன். லட்டை நல்லா ஷேப்பாக எடுக்கணும். லட்டு எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சாச்சு. இந்த ரெசிப்பியில் 25 லட் செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் வித் லக்ஷ்மி. Thanks for watching.